இந்தியாவுக்கு தான் மே 1 அப்படிங்கிறது லேபர் டே. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது நமக்கு தலை டே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மே 1ஆம் தேதி நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவருடைய பிறந்தநாள். ஸோ இன்னைக்கு அஜித் குமார் அவருடைய ஃபேன்ஸ் கொஞ்சம் சோகத்தில் இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா படங்களுடைய ரிலீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. விடாமுயற்சிக்கான அப்டேட்டே ரொம்ப பார்த்து தான் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இடைப்பட்ட கேப்பில் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் குட் பேட் அக்லியோட அந்த ஒரு அப்டேட் ரசிகர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துச்சு. ஸோ இடையில விடாமுயற்சியில் அந்த சின்ன ஸ்டன் சீக்வன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து வெளியானது அஜித் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை தொடர்ந்து ஏற்படுத்தியிருந்தாலும் படம் பற்றின அப்டேட்ஸ் எதுவுமே பெருசாக வரல. பாட்டு ரிலீஸ் ஆகல, ட்ரெய்லர் வரல, டீசர் வரல, எதுவுமே வரல அப்படிங்கிறது ஃபேன்ஸோட ஒரு ஏக்கமாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அஜித் அவர்களுடைய ஃபிலிமோகிராஃபியை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அஜித் அவர்களுக்கு எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் அவர் சினிமாக்குள்ளே இன்னைக்கு தனக்கான ஒரு இடத்த ஒரு அங்கீகாரமாக வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா நடிகர்களுக்குமே நடிப்பு அப்படிங்கிறது தங்களுடைய லைஃப்ல ஒரு பார்ட்டாக இருந்தாலும் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஹாபீஸில் அஜித் குமார் அவர்களுடைய அந்த ஒரு சீரியஸ்னஸை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா படம் எந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருக்கிறாரோ அதே சைடு பேரலாக அவர் தன்னுடைய பைக் ரைடிங்காக இருக்கட்டும், கார் ரைடிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களையும் தன்னுடைய நேரங்களை அதிகமாக செலவிட்டு இருக்காரு. அது இன்னைக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு அப்படின்னா அஜித் படம் நடிக்க மாட்டேங்கிறாரு, அவர் டூரா ஜாஸ்தி போறாரு, ஃபேன்ஸ் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சிருங்க அப்படிங்கிறாரு, தலன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அஜித் குமார் அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தினாலும் கூட அவருக்கான அந்த ஃபேன் பேஸ் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு டூரிங் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு நடிப்புலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, அவருக்கு நடிப்பு வரல, ரொம்ப கஷ்டப்படுறாரு, மூச்சு வாங்குறாரு, டான்ஸ் ஆட முடியல, அப்படி பல பிரச்சனைகள் அஜித் குமார் அவர்களுக்கு இருக்கு. ஸோ அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கான ஜோனில் இருக்கிறாரு, ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுல ரொம்ப பெரிய ட்ரோலிங் மெட்டீரியலா இன்னைக்கு வந்தது. அது ஆக்சுவலா ட்ரோல் பண்ணக்கூடாது, பட் ட்ரோலிங் மெட்டீரியலா என்ன அப்படின்னா அஜித் குமார் அவர்கள் ஓட்டு போட போயிருக்கிறாரு. ஓட்டு போட இடத்துல ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒருத்தருக்கு கை கொடுக்க போனார். அவர் அதை எதிர்பாராதமாக அதை பார்த்துருந்தா கை கொடுத்துருக்க போறார். ஸோ பார்க்காம அவர் போனது ஒரு ட்ரோலபிள் மெட்டீரியலாக அஜித் குமார் மதிக்கலை, அவர் யாருமே கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோலபிள் மெட்டீரியலாக அதை மாற்றி இன்னைக்கு அதை ஃபேன் சைடில், அதாவது அஜித்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஃபேன் சைடில் அதை ஒரு ட்ரோலபிளாக மெட்டீரியலாக மாற்றிருக்கிறது கொஞ்சமே வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அண்ட் அஜித் அப்படின்ற ஒரு ஃபைட் கிளாஷ் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ விஜய் அவர்கள் அரசியல் பக்கமாக போயிட்டு இருக்காரு. ஸோ இதனால இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சூர்யா ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸை ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. யூஸ்வலாக அந்த ட்ரோலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சண்டையாக மாறி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்களில் நிப்பாட்டதுக்கான காரணமே இந்த மாதிரியான சண்டைகள் தான். ரசிகர்களுடைய சண்டைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த சைடு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு சண்டையா, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாற்றிருக்கு. அண்ட் அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அஜித் பெருசாக ஒரு இன்வால்மெண்ட் காட்ட மாட்டேங்கிறாரு, பெருசாக ஷூட்டிங்கில் இல்லை, படங்களை ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாரு, எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டிஸ் ஃபேன்ஸ் மத்தியில் பெருசாக கான்சன்ட்ரேஷன் இல்லை, அவர் ஒரு மாதிரி இன்னைக்கு போயிட்டாருப்பா, அந்த நடிப்புன்ற விஷயமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அஜித் அவர்கள் போயிட்டார் அப்படிங்கிற பற்பல குறைகள், நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி வெளியே தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் பெருசாக ஒரு கன்சிடரபிள் ஃபேக்டரை எடுத்துக்காம தனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதாவது நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், நம்ம நிறைய காசை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஓன் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பண்றோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அஜித் அவர்கள் ஃபாலோ பண்றாரு. தனக்கு பிடிச்ச ஒரு பேஷனை அவர் ஃபாலோ பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா ஒரு பாயிண்ட், ஒரு 50 வயசுக்கு அப்புறமா நம்ம மக்களுக்காக நடிச்சாச்சு, சம்பாரிச்சாச்சு, சந்தோஷப்படுத்தியாச்சு, இனி என்னோட லைஃபுக்குள்ள என்னோட சந்தோஷத்தை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு வேர்ல்ட் டூர் போக பிடிச்சிருக்கு, என்னோட கம்பெனியை நான் டெவலப் பண்ண நினைக்கிறேன், வேர்ல்ட் டூர் ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக நானே பார்த்து அந்த வேர்ல்ட் டூர்ல எந்தெந்த இடங்கள் எங்க இருக்கு, எந்த இடத்துல ஸ்டாப்ஸ் இருக்கு, எந்த இடங்கள்ல எந்த அளவுக்கு டேஞ்சரஸா இருக்கு அப்படிங்கறத அவரே பார்த்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரைடை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கம்பெனி பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓவரால் என்னதான் நெகட்டிவான விஷயங்கள் எக்கச்சக்கமா இன்னைக்கு பேசப்பட்டு இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டியை தாண்டி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றது தான் அஜித் குமார் அவர்களுடைய என்னைக்குமான ஒரு தாரக மந்திரம். ஸோ இன்னைக்கு அஜித் குமாரோடைய பிறந்தநாளை முன்னிட்டு பில்லா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதையும் ஒரு பக்கம் ஃபேன்ஸ் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் அஜித்தோட லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்தாலும், எவ்வளவோ நெகட்டிவிட்டி இருந்தாலுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். இதை அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. நீங்கள் ஒரு கறிக்கடை கரெக்டாக போயிட்டு நீங்கள் கறியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் பண்ணாமல் போய் இன்னொருத்தர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ட்ரோல் பண்ணுறவங்க, நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நெகட்டிவிட்டி ஒரு பக்கம் இருந்தால் தான் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்கும். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்கிறது.